ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜி. இன்றைக்கி உங்களுக்கு நான் முருங்காய் போட்டு ஒரு காரக்குழம்புங்க. சூப்பராக இருக்கும் இந்த காரக்குழம்பு. நம்ம முருங்காய் நல்லா இது பண்ணி செய்கிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு, பொங்கல் அந்த மாதிரி ஐட்டமுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த முருங்காய் காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறேன். ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு கடாய் சூடு பண்ணிக்கோங்க. இதில் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எப்போவுமே காரக்குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். நல்லா ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் வெந்தயம் போட்டுக்கோங்க. நல்லா இந்த பொன்னிறமாக நல்லா கலர் மாற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. அப்புறம் இதில் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அப்புறம் பூண்டு ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு நல்லா உரித்து வச்சுருக்கேன். அதுவும் இதில் போட்டுருங்க. நல்லா பூண்டும் நல்லா ஓரளவுக்கு வேகினதுக்கப்புறம் இதில் சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம் இருக்குது இல்லையா, இது போட்டுக்கோங்க. அப்புறம் முருங்காய் நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். முருங்காய், அப்புறம் ஒரு 2 தக்காளி பழம் எல்லாம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு மஞ்சத்தூளும் போட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெயிலவே நல்லா இந்த போட்டதெல்லாம் ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறம் நம்ம இதில் தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு இந்த முருங்காய், இந்த போட்ட நம்ம வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வேகிற வரைக்கும் நம்ம மூடி போட்டு தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு விட்டுட்டோன்னா நல்லா வெந்துடும். இப்போது இந்த முருங்காய் நம்ம இப்படியே டைரெக்டாக வேக வைக்கிறோனால எப்படியும் ஒரு 10 நிமிஷம் ஆகும். இது நம்ம மூடி போட்டு விட்டுடலாம். இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு 2 தக்காளி பழம், நல்லா பழுத்த தக்காளி பழம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு சின்ன எலுமிச்சங்காய் அளவுக்கு புளி ஊற வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே நம்ம புளியும் ஊறிடும், அதே மாதிரி நம்ம காயும் வெந்துடும், நம்ம தக்காளி பழமும் அரைச்சி வச்சிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா முருங்காய் நல்லா வெந்துருச்சு, சாஃப்டாக ஆயிடுச்சு. நல்லா நம்ம போட்ட சாம்பார் வெங்காயமும் நல்லா வெந்துருச்சு. முருங்காய் மட்டும் செக் பண்ணிக்கோங்க நல்லா வெந்துச்சா இல்லையான்னு. நல்லா வெந்துச்சு. இப்போது என்ன பண்ணணும்னா, நம்ம இதில் நம்ம முன்னாடியே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி பேஸ்ட்டு, அது இதில் ஊற்றிடலாம். தக்காளி பச்சையாக போட்டதுனால நம்ம இதில் நல்லா வதக்கணும். தக்காளி பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் நல்லா வதங்கிக்கோங்க. நல்லா ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா இது வதங்கட்டும். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுடலாம். அப்புறம் இதில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா புளி கரைச்சி, அதுவும் சேர்த்துக்கலாம். புளி பேஸ்ட்டும் தக்காளி பேஸ்ட்டும் உப்பு போட்டு திருப்பி இது ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அந்த புளியில் பச்சை வாடை போகணும், நம்ம போட்ட தக்காளியில் பச்சை வாடை போகணும். அது வரைக்கும் நம்ம இந்த குழம்பு நல்லா இது பண்ணணும், கொதிக்க வைக்கணும். நல்லா கொதித்து நல்லா சேர்ந்து வரும், அது வரைக்கும் மூடி போட்டு விட்டுடலாம். இப்போது இந்த குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் ஆச்சு. இப்போ இதில் குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா தனியாத்தூள் ஒரு 2 ஸ்பூனும், காரம் 1 ஸ்பூனும் போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த குழம்பு மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் குழம்பு நல்லா திக்காயிடும். இன்னும் இந்த குழம்பு மிளகாத்தூளில் இருக்கிற பச்சை வாடை போகிற வரைக்கும் ஒரு 7 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிட்டோன்னா முருங்காய் காரக்குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி